என்னையா வைத்தி வைக்கவா? நீங்க எல்லாம் இருக்கச்சே எனக்கு என்ன குறைச்சல்? இந்தாங்க. என்ன இது? விட்டாதான் எலுமிச்சை பழம் பார்த்தது இல்லையா? நேக்கு பிடிச்சவன் யாரை பார்த்தாலும் உடனே எலுமிச்சை பழம் வச்சுடுறது கையில. வாங்க வாங்க. நாட்டியக்காரி மோகனாம்பா வீடு தெரியுமா? என்னையா பஸ் ஓட்டுறவர்கிட்ட பிரேக் போட தெரியுமான்னு கேக்குற மாதிரி இருக்கு நீ கேக்குறது. நாட்டியக்காரி விலாசம் நேக்கு தெரியாதா? ஓய், மோகனாவுக்கு வீடு வாங்கி கொடுத்ததே நான் தான் கடை. அப்படியா? எனக்கு ஒரு பெரிய ஆசை. உமக்குமா? அந்த மோகனாவை நான் எப்படியும் சந்திக்கணும். அதுக்கு நீதாயா ஏற்பாடு பண்ணணும். அந்த எலுமிச்சை பழத்தை எப்படி கூட பிரயோஜனம் இல்ல. டூ லேட். காரியம் மிஞ்சுடுத்து. மோகனா உமக்கு கண்டிப்பா கிடைக்கவே மாட்டான். ஏயா? சண்முக சுந்தரம் வாசிக்கிற தில்லானாவுக்கு மோகனா ஆட போறான். இந்த பங்கன் குறிப்பிட்டபடி கோயில நடந்துடுச்சுன்னா மோகனா அவரை தான் கட்டிக்குவா. வேற ஒரு பயனுக்கும் கிடைக்க மாட்டான், இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். கூடவே கூடாது. சண்முக சுந்தரம் வாசிக்கிறதுக்கு மோகனா ஆடக்கூடாது. நீராட போறீரா? எவ்வளவு பணம் செலவானாலும் சரி. நாட்டியங்கத்துக்கு தான் போறீரா? வைத்து எப்படியாவது இந்த போட்டி நடக்காம நீதான் தடுத்து நிறுத்தணும். ஐயோ ஐயோ, பெரிய காரியமாச்சே, நிறைய செலவழியுமே. இந்த இத முன்படமா வச்சுக்கோ. சுண்டைக்கா இத்திருண்ட போய் முன்படமா வச்சுக்காம மொத்த பணமா வச்சுக்குவான். காரியத்தை முடி. இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். இந்தாங்க எலுமிச்சை பழத்தை புடிங்க. இதே இடத்துல உன்னை சாயந்தரம் சந்திக்கிறேன். வர்றேன். அப்பாட, மைனர் போயிட்டாரேன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. விட்டாதார கிடைச்ச உடனே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. டேய் அம்பி நாகலிங்கா, ஆண்டவன் சன்னதியில் கூடியிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு பொன்னாள். நாதஸ்வர சக்கரவர்த்தி சண்முக சுந்தரம் தில்லானா வாசிக்க நாட்டிய கலையரசி மோகனா அதற்கு தகுந்தாற் போல் ஆட வேண்டும். இதுவே போட்டியின் சாராம்சம். இதிலே யார் வெற்றி பெற்றார்கள் என்று தீர்ப்பு கூறும் பெரும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எல்லோரும் துணை இருக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொண்டு போட்டியை துவக்கி வைக்கிறேன். சண்முகம், தியாகராஜ பெருமான் அருள் உனக்கு என்னைக்கும் உண்டப்பா. மோகனா, பராசக்தி உனக்கு சகல சக்தியும் கொடுக்கட்டும். போங்கண்ணே, சுருக்க போங்கண்ணே. போட்டி ஆரம்பிச்சிட போறா. போய் நிறுத்துங்கண்ணே. வாங்க பேஷ்காரே, வாங்க. என்னங்கண்ணே வெட்டி முடிக்கிற மாதிரி வந்தீரு, வெறுமனை நிக்கிறீர. கேளா ஏன் தொண்டை கம்பறத? நீரா தில்லானா வாசிக்க போறீர். கேளா. சுவாமி, இந்த கோவில் பேஷ்காரங்கிற முறையில சொல்றேன். இந்த போட்டி இங்க நடக்கக்கூடாதுன்னு கண்டிப்பான முறையில நான் ஆட்சேபிக்கிறேன். ஐயா, இதன் காரணத்தை நான் அறியலாமா? செந்தமிழ் வேற. பரதேசி பரதேசி. கோயில் பேஷ்காரே தடுக்கும் போது விட்டுற வேண்டியதானே? நீர் ஒரு பெரிய மனுஷன், உமக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கணும். ஓய், 2 கோஷ்டியும் சட்டு போட்டு ஆத்துக்கு போய் சொல்லுங்கண்ணே. சண்முக சுந்தரா, எழுந்திருப்பா, எழுந்து. தம்பி, இந்த நரம்பு பைய இருந்து உருவிருட்டுமா? ஆண்டவன் சன்னிதானத்துல அன்போட வாசிக்கலாம். அவனை நினைச்சு பாடலாம், ஆடலாம். ஆனா நான் சிறந்தவனா நீ சிறந்தவனாங்கிற போட்டிக்கெல்லாம் கோயில் இடம். மன்னிக்க வேண்டும். டூ லேட். இறைவன் சன்னதியில் தான் இந்த போட்டி நடக்க வேண்டும். வேற எங்க நடக்க கூடாது. முடியவே முடியாது. இந்த போட்டி இங்க நடக்கவே கூடாது. எங்காவது திருக்கோடியில இல்ல ஆட்டக்குட்டையில நடக்கட்டும். ஏதாவது கலவரம் வந்துட்டா யார் சுவாமி பொறுப்பு? அப்படி கேளும். ஜனங்க மத்தியில கலவரம் உண்டாயிடுச்சுன்னா அவனெல்லாம் யார் காப்பாத்துறது? அப்புறம் கோயிலுக்குன்னா கெட்ட பேர் வரும். பேசாமல் இருமையா. நீர் பேச போறீரா? பரதத்தையும் நாதத்தையும் பரமன் தன் இரு கண்களாக பாவிப்பவன். ஆமா, எங்களுக்கு தெரியாது. அவன் முன்னிலையில் தான் இந்த போட்டி நடக்க வேண்டும். நமது மக்கள் அல்ல. இசையின் பெருமை அவர்களுக்கு தெரியும். வெளியே ஊதனா தெரியாதா? உங்களுக்கு கவலையே வேண்டாம். இங்கு எந்த கலவரமும் நடக்காது. கூடவே கூடாது. எல்லாத்தையும் கிளப்புங்கண்ணே. சண்முக சுந்தரம் வாசிக்கட்டும், மோகனா ஆடட்டும். எந்த கலவரம் வராம நாங்க பாத்துக்கிறோம். யோ வைத்தி போய் அப்படி போய் எங்க போனாலும் ஜனங்க சண்முக சுந்தரம் பக்கமே சேர்ந்துடுறா. ஒண்ணும் நடக்காது. நீங்க என்ன பண்றீங்க? இங்கே இருந்து தில்லானா அழகா பாத்துட்டு வரோம். நான் வரேன். என்ன விட்டு எங்கேயா போறேன்? நான் நின்னா ஜனங்களுக்கெல்லாம் மறைக்கும்.
நிறுத்துறேன்னு சொல்லி என்கிட்ட பணத்தை வாங்கினில்ல, இப்ப மோகனம் ஆட போறாள். என்ன சொல்றேன்? ஓய், நீர் கொடுத்த பணத்துக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். அறிவு இருக்கா? கொஞ்சம் என்ன பீச்சிடுவாங்க போட்டிருக்கு. எடுங்க கைய. என்ன சொன்ன? சபையோர்களே, இங்கே நாதம் ஜெயித்ததா பரதம் ஜெயித்ததா என்று தீர்ப்பு கூற வேண்டும் என்றால் அந்த நாதத்திற்கே தலைவனான இறைவனே வந்து நடுநிலைமை வகித்தாலும் முடிவு கூறுவது கடினம். ஒருவருக்கொருவர் சளைக்காமல் போட்டியில் பங்கு கொண்டார்கள். ஆகவே இருவருக்குமே வெற்றியில் சம பங்கு உண்டு என்று தீர்ப்பு கூறுகிறேன். இத்தனை நாள் நாதமும் பரதமும் விலகியே இருந்தது. இன்று இரண்டும் ஒன்று சேர்ந்து விட்டது. பெரியோர்களே, எனக்கு கூட்டத்துல பேசி பழக்கம் கிடையாது. இருந்தாலும் என் மனசுல உள்ளதை நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சத்தியமா ஒப்பான சொல்றேன். நாட்டிய உலகத்திலேயே மோகனா ஒரு பெரிய மேதைங்கிறத என்னுடைய மனமாற நான் ஒத்துக்கிறேன். சத்தியம். இசை உலக கலைஞர்களின் சார்பா நம்ம மோகனாவுக்கு இன்னையிலிருந்து தில்லாரா மோகனாம்பாள்ங்கிற பட்டத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மிக பொருத்தமான பட்டம்.
தில்லானா மோகனாம்பாள், தில்லானா மோகனாம்பாள்.